உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த தாயும் குழந்தையை பற்றித்தான் இலங்கை மாத்திரமல்ல உலகத்திலையும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. உண்மையில் இலங்கையில் நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் பற்றித்தான் அதிகம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 2 பேருக்கும் குழந்தை மற்றும் தாய்க்கும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி வைத்தியசாலைக்கு போயிருக்கிறாங்க. மருந்து எடுத்துட்டு வீடு திரும்புகிற வேளையில் இவங்க வீடு செல்லவில்லை. இந்த இடைநிலையில் இவர்கள் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு இவருடைய தாலி கொடியும் பறிக்கப்பட்டு இந்த குழந்தை பொது வழியில், அது ஒரு வயல்வெளியில் வீசப்பட்டிருக்கிறாங்க. இப்படி இருந்த தருணத்தில் அடுத்த நாள் விடிய காலையில் ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறதே அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது வரம்புறத்தில் இருந்த குழந்தையை மீட்டெடுத்து ஒரு சந்தேகம் நிலவி இருக்கிறது. அருகில் இருந்த கிணற்றுக்குள்ளே பார்க்கிற போது அந்த தாயினுடைய அழுகுரல் கேட்டபோது மக்கள் என்ன செய்தாங்க, அவங்கள காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கிணத்தை பார்த்தபோது தான் தெரிஞ்சது, அங்கே ஏற்கனவே இறந்த 2 உடல்கள் துர்நாற்றத்தோடு காணப்பட்டதை அவதானித்து அதிர்ச்சி அடைந்திருந்தாங்க. இவ்வாறான நிலையில் உடனே போலீஸாருக்கு தகவல்களை அனுப்பி இந்த தாயை காப்பாற்றி மட்டக்களப்பு, அதாவது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அவர்களுக்கான சிகிச்சையை வழங்கியிருந்தாங்க. இப்படி இருக்க போது போலீஸார் தீவிரமான ஒரு விசாரணையை மேற்கொண்டு வந்திருந்தாங்க. அவ்வாறான வேளையில் அவங்களுக்கு முதலாவது கிடைச்ச என்னென்னு சொன்னால் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ். அதை அடிப்படையாக கொண்டு அதில் இருந்த ஒரு சந்தேக நபர், ஒரு பெண் தான் இந்த கடத்தலுக்கு அல்லது இந்த தாலிக்கொடி மற்றது இவ்வாறான நிலைகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அது பற்றி பொது வழியில் மக்களுடைய உதவியை கேட்டிருந்தாங்க, உதவியை நாடி இருந்தாங்க போலீஸார். அதற்கு அமைவாக மக்கள் துரிதமாக ஒரு 5 மணித்தியாலம் அல்லது 4 மணித்தியாலத்துக்குள்ளே சரியான தகவல்களை கொடுத்து அந்த கும்பலை கைது செய்திருக்கிறாங்க என்பது தான் இப்போ கிடைத்த தகவல். பொதுவாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும், நிச்சயமாக ஏன் நிவாரண செயற்பாடுகள் தொடர்ந்தும் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள். இந்த ஃபுட்டேஜில், அதாவது இந்த சிசிடிவி கேமராவினுடைய வீடியோவில் ஓரஞ்சு கலரில் வர்றவங்க தான் ஒரு சந்தேக நபராக கணிக்கப்பட்டிருந்தாங்க போலீஸாரால். இப்போது பார்க்கலாம் அவங்க போய்கொண்டிருக்கிறத. இவங்களுடைய புகைப்படத்தை போலீஸார் தந்த போதும் தொடர்ந்தும் மக்களுடைய ஆதரவு கிடைத்திருந்தது தான் இதனுடைய வெற்றி என்று சொல்லலாம். இப்படி இருக்கிற வேளையில் இவங்க யார் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் அண்ணன், தம்பி, அண்ணி, இந்த 3 பேரும் தான் ஒரு கார், மற்றது ஓட்டோ, மோட்டர்பைக் இவற்றை பயன்படுத்தி தான் இந்த சம்பவத்தோடு தொடர்பட்டிருக்கிறாங்க. காணாமல் போன தாலிக்குடி, ஏனைய அந்த ஆட்டோ, மற்றது கார், அனைத்து வாகனங்களையும் போலீஸார் கைப்பற்றியிருக்கிறாங்க என்பது தான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே இது பற்றி அந்த தேடப்பட்ட சந்தேக நபர் இப்போ பார்க்கலாம் நீங்கள், இவங்களை இந்த புகைப்படத்தோடு தான் போலீஸார் அதிகமான தகவல்களை வழங்கியிருந்தாங்க. அத்தோடு இதில் பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் ஓட்டோ என்பனவும், அடுத்தது இவங்க அண்ணி, அண்ணன் 2 பேருடைய புகைப்படங்களும் இதில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான சம்பவங்களோடு தொடர்புடையவர்களுக்கு சரியாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக இவ்வாறான விடயங்கள் எதிர்வரும் காலங்களில் நடைபெறாது என்பது தான் அனைவருடைய நம்பிக்கையும் திடமான ஒரு விமர்சனமாகவும் இருக்கிறது. மீண்டும் மற்றொரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கிறேன். நன்றி, வணக்கம்.